வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். நம்மோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த சாப்டர்ல விஎஸ்டிஸ்ல ஒரு வீடியோவ எப்படி ரிவர்ஸ்ல ப்ளே பண்றதுன்னு பார்க்க போறோம். இத விஎஸ்டிஸ்ல பண்றது ரொம்ப சிம்பிள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளேயிங் பேக்வேர்ட்ஸ்னா என்ன? பிளேயிங் பேக்வேர்ட்ஸ் அல்லது ரிவர்ஸ் பிளேயிங்னா ஒரு வீடியோவ பின்னோக்கி ப்ளே பண்றது. நீங்க ஹாரர் மூவிஸ்ல வர்ற மாயாஜால காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க. வீசின அம்பு மறுபடியும் வீசினவர் கைக்கு திரும்ப வர்றது. உடைஞ்ச பீங்கான் தட்டு மறுபடியும் ஒண்ணு சேர்றது. ஒரு கிரைம் சீன ரிவைண்ட் பண்ணி நிஜத்துல என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறது. இந்த சீன்ஸ் எல்லாம் பிளேயிங் பேக்வேர்ட் மோட யூஸ் பண்ணி எடிட் பண்ணது தான். வீடியோ எடிட்டிங்ல இந்த எஃபெக்ட் இது மாதிரி கிரியேட்டிவ் எடிட்டிங்க்கும் மேஜிக் ஸ்டைல் வீடியோஸ்க்கும் சினிமாட்டிக் டிரான்சிஷன்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேஜிக்க எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க டைம்லைன்ல ஒரு வீடியோவ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அத ப்ளே செய்து பார்த்துடலாம். ஸோ, இது இப்ப நார்மல் மோட்ல ப்ளே ஆச்சு. இப்ப இந்த வீடியோ கிளிப்ப செலக்ட் பண்ணிட்டு, ரைட் சைட் ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோல இந்த கட்டிங் அண்ட் ஸ்ப்ளிட்டிங் செக்ஷன்ல இருக்கிற பிளேயிங் பேக்வேர்ட்ஸ் ஆப்ஷன எனேபிள் பண்ணணும். இது டிஃபால்ட்டா நோல இருக்கும். ஏன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, எஸ்ல இருந்தா எல்லா வீடியோஸும் ரிவர்ஸ்ல தானே ப்ளே ஆகும். அதனால விஎஸ்டிசில டிஃபால்ட்டா நோல வச்சிருக்காங்க. நாம இப்போ அத கிளிக் பண்ணி எஸ்ல செட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாமா? நம்ம வீடியோ ரிவர்ஸ்ல ரன் ஆகுது. ட்ரமாட்டிக் லுக் வேணும்னா வீடியோவ ரிவர்ஸ் பிளேபேக்கோட ஸ்லோ மோஷனையும் கம்பைன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்மூத்தான ரிவர்ஸ் எஃபெக்ட் வேணும்னா அதுக்கு வீடியோவோட ஃப்ரேம் ரேட் 30 to 60 FPS இருந்தா நல்லாயிருக்கும். இந்த எஃபெக்ட்டை உங்க ப்ராஜெக்ட்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல நாம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு, அப்படியே நம்ம டெலிகிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணீங்கன்னா, இது போல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த சாப்டர்ல ஆடியோவோட இருக்கிற ஒரு வீடியோல இருந்து அந்த ஆடியோ ட்ராக்கை மட்டும் எப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். எந்த ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டருக்கும் எடிட்டிங்ல ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஃபீச்சர் இது. ஸோ இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கும் ரொம்ப முக்கியம். அதனால இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் என்னோட இந்த வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்க ஹோம் ஸ்க்ரீன்ல வரும். சரி, இப்போ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம பார்க்க போற அடுத்த சாப்டரை பத்தி ஒரு கேள்வி. ஏற்கனவே ஆடியோவோட இருக்கிற ஒரு வீடியோல இருந்து எதுக்கு ஆடியோ ட்ராக்கை நாம பிரிக்கணும்? எந்த மாதிரி சினாரியோஸ்ல ஒரு எடிட்டருக்கு வீடியோல இருந்து ஆடியோவை பிரிச்சு எடுக்கிற தேவை ஏற்படும்? உங்க ரிப்ளையை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நவ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திரைக்ராஃப்ட். அடுத்த வீடியோல சந்திப்போம். Till then, bye to you all.